குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு 242 பயணிகளுடன் புறப்பட்டுச் சென்ற ஏர் இந்தியா விமானம் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 200 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து மட்டுமல்ல, இதேபோன்று இந்தியா துரதிருஷ்டவசமான பல பயங்கரமான பயணிகள் விமான விபத்துகளை சந்தித்துள்ளது. அவற்றில் பல உயிர்கள் பலியாகியுள்ளன. அவற்றில் சில முக்கியமான விபத்துகளை இங்கே பார்ப்போம். ஜனவரி 1, 1978 மும்பையிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 855 கிளம்பிய சிறிது நேரத்திலேயே அரபிக்கடலில் விழுந்து நொறுங்கியது. ஒரு பழுதான கருவி மற்றும் ஸ்பாட்டியல் டிஸ்ஓரியன்டேஷன் எனப்படும் திசையை கணிப்பதில் ஏற்படும் குழப்ப நிலையால் விபத்து ஏற்பட்டது. இதில் பயணித்த 213 பேரும் உயிரிழந்தனர். ஜூன் 23, 1985 ஏர் இந்தியா விமானம் 182 பயணிகளுடன் அயர்லாந்து கடலோர சர்வதேச கடல் பகுதியில் விபத்துக்குள்ளானது. இது ஒரு இந்திய விமான நிறுவனம் சம்பந்தப்பட்டது மற்றும் இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மாண்ட்ரீலில் இருந்து டெல்லிக்கு சென்ற இந்த போயிங் 747 விமானம் சீக்கிய தீவிரவாதிகள் வைத்த வெடிகுண்டு காரணமாக நடுவானில் வெடித்து அதிலிருந்த 329 பேரும் உயிரிழந்தனர். இது உலகளவில் மிக மோசமான விமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அக்டோபர் 19, 1988 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 113 மோசமான வானிலை காரணமாக அகமதாபாத்தில் தரையிறங்க முயற்சிக்கும் போது விபத்துக்குள்ளானது. இதில் 130 பேர் உயிரிழந்தனர். சர்க்கி தாத்ரி விபத்து. இது நவம்பர் 12, 1996 விமான போக்குவரத்து வரலாற்றில் மிகவும் மோசமான நடுவானில் நிகழ்ந்த மோதலாக கருதப்படுகிறது. சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் போயிங் 747 மற்றும் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் இலியூஷின் 276 ஆகியவை ஹரியானாவின் சர்க்கி தாத்ரிக்கு அருகே மோதிக்கொண்டன. இதில் 2 விமானங்களிலும் இருந்த 349 பேர் உயிரிழந்தனர். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 812 மே 22, 2010 மங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ரன்வேயை தாண்டி சென்று பள்ளத்தாக்கில் விழுந்தது. இந்த விபத்தில் 158 பேர் உயிரிழந்தனர். ஜூன் 12, 2025 242 பேருடன் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து மதியம் 1:38 மணிக்கு லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியதில் கிட்டத்தட்ட 200 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.